நிறைய பேர் இன்னைக்கு லாஸ்ட்ல உட்காந்து இருப்பீங்க. ஐ மீன் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸ் உங்களோட போர்ட்ஃபோலியோ கண்டிப்பா ரெட்ல இருக்க நிறையவே சான்சஸ் இருக்குது. வாங்க அதுக்கு காரணம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே எடுத்துக்கிற மாதிரி பிட்காயினை முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். இது இஸ் அவர் ஃபர்ஸ்ட் வீடியோ ஃப்ரம் அவர் இந்த சேனலில் வந்து. ஓகே, ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம பிட்காயின் அனலைஸ் தான் முதல்ல பார்க்கணும். வீக்லி மந்த்லி பெருசாக நமக்கு பெருசாக தேவைப்படாது, வீக்லி தான். எல்லாரும் நினச்சிருப்பாங்க இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இந்த ரெண்டு சப்போர்ட்டு வீக்லி மந்த்லி இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பாக மேலே போய்ட்டு நினச்சிருப்போம். பட் அதுதான் இங்கே இல்லை. காரணம் வீக்லி இங்கே சப்போர்ட் இருக்குது, அது பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. அது கன்ஃபர்மேஷன் தான் டே கேண்டில். ஏன்னா கீழே ஓப்பர் க்ளோசிங் கொடுத்துட்டு இங்கே ஆல்மோஸ்ட் 44 ஹவர்ஸ் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். கண்டிப்பாக இவன் மேலே போகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப 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 குறைவு. 30 to 35% தான் மேலே போக வாய்ப்பு இருக்குது. இவனுக்கான பெரிய ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 65,000. நம்ம பிட்காயின் எடுத்து அனலைஸ் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாரும் நினைப்பீங்க இவன் பிட்காயின் வச்சு தான் ட்ரேட் பண்ண போகிறான், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு பின்னாடி ரெண்டு கிரிப்டோ இருக்குது. மொத்தம் 3 கிரிப்டோ, பேலன்ஸ்டான கிரிப்டோ, 2 செல்லிங்கு, ஒரு பையிங்கு. அதை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். நம்ம அதில் பண்ணும்போது பர்சன்டேஜ் ரொம்ப ஹையராக ப்ராஃபிட் இருக்கும். பிட்காயின் லெவரேஜ் மட்டும் ஹையர், அங்கே ரெண்டுமே இருக்குது. அது என்ன நம்ம அடுத்தது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பிட்காயினில் முடிச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் இது ரெண்டுத்துக்குள்ள நடுவில் சுற்றிட்டு இருக்கான். என்னோட கணிப்பு கண்டிப்பாக பார்த்தா கீழே ரெசிஸ்டன்ஸ் செல்லிங்காக தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா நம்ம சொன்ன மாதிரி பிரேக் அவுட் ஆகிட்டு 4 ஹவர்ஸ் கேண்டில் இங்கே ஆல்மோஸ்ட் 1 டே கிட்ட சுற்றிட்டு இருக்கிறான். மேக்ஸிமம் போனால் கூட இந்த 65,000 66,000 நல்ல ரவுண்ட் லெவல். 62,000 61,000 இருக்கனால கண்டிப்பாக ஒரு 60,000 கண்டிப்பாக கீழே வருவான், டவுட் கிடையாது. இந்த ஒரு 3,000ன்றதை நம்ம அழகாக கேப்சர் பண்ணிடலாம். சரிங்களா? வேணுன்றங்க செல்லிங் போடுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆர்டர் எடுக்கலாம். ஃபுல் குவான்டிட்டி கூட இங்கே எடுத்துக்கலாம். பட் சின்ன குவான்டிட்டி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $1,000 இங்கே நீங்கள் செல் பண்ணால் கூட இங்கே ஒரு $10,000 கூட நம்ம செல் பண்ணிக்கலாம் 65,582ல். பட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இந்த லெவல் தான் 68,000 ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதனால் ஸ்டாப் லாஸ் பெருசாக இருக்கிறதுனால இதில் நம்ம ட்ரேட் எடுக்கணும்னா இதை கம்பேரிட்டிவ்லி மற்ற இதில் நம்ம ட்ரேட் எடுக்க ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் பிட்காயினோடது. ஸோ ஓவரால் மார்க்கெட் பார்த்து பியரிஷில் இருக்குது. அடுத்து நம்ம கிரிப்டோ எடுப்போம் வாங்க. ஜெக் இது வந்து லாஸ்ட் ரொம்ப நாளாக ஏறிட்டு இருந்தால் இது பர்ஃபெக்டான மூவ்மெண்ட்டில் இருக்கிறான். மந்த்லியில் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியுது இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. பட் ஆனால் இது ரெசிஸ்டன்ஸாக போய் ரியாக்ட் ஆக போகுது. வீக்லியில் பார்த்தீங்கன்னா நல்லா இங்கே சப்போர்ட் இருந்தால் பட் பிரேக் அவுட் கொடுக்குற டைம் வந்துடுச்சு. கண்டிப்பாக நம்ம இவங்கிட்ட நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலான்னா கண்டிப்பாக மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 20% வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 19 to 20% எதிர்பார்க்கலாம். வீக்லியில் பார்க்கும்போது தெளிவாக டேயில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு எம் பேட்டர்ன். யாரெல்லாம் கேண்டல்ஸ்டிக் பேட்டர்ன் வச்சு பண்ணுறாங்களோ இது பர்ஃபெக்டாக இருக்கும். எம் பேட்டர்ன் சொன்னாலும் ஓகே, ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொன்னாலும் ஓகே, பெட்டராக ரொம்ப இருக்கும். சாரி, நிறைய சாப்பிட்டுட்டேன் டேயில். ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ செல்லிங் பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். இன்கேஸ் இந்த மாதிரி செல்லிங் உடனே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நம்மளோட டெலிகிராம் சேனலில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அதில் முன்னாடியே ப்ரீவியஸாக மென்ஷன் பண்ணுவோம் குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கப்புறம். சரிங்களா? இல்லை அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள், நாம் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது அப்பார்ட் ஃப்ரம் தட் முதல்ல நம்ம இதை பார்ப்போம். 4 ஹவர்ஸ் தெளிவாக தெரிஞ்சிச்சு. ஓகே சரிப்பா, இப்போ ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக இந்த லெவல்லாம் வைக்கணும். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் நம்ம வைக்கிறதுலாம். அதேமாரி நம்ம பெருசாக எதிர்பார்க்கும் 1:2 1:3 அந்த லெவலில் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா 9% 10% ஸ்டாப் லாஸ் இருக்குன்னா முன்னாடியே ஒரு 5% நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துடலாம். பட் 1:2 கண்டிப்பாக கிடைக்கும் இந்த இடத்துல. ஏன்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். பியரிஷ் இருக்கும்போது டப் உடனே வந்துடும். ஸோ அதை மிஸ் பண்ண வேணாம். ஒன்று. ரெண்டாவது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்கலாம் தெளிவாக. ஸோ அதை பிரேக் அவுட் சுச்சுவேஷன் இருக்கிறதுனால நமக்கு அழகாக க்ளோசிங் பண்ணிடலாம். செக் செம்மையான இது வருது. டேரெக்டாக எனக்கு அடுத்த சப்போர்ட்டு இங்கே தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம இதை பார்க்கலாம் செக். சரி ஓகே, இன்னொரு கிரிப்டோ ஹைப். இது ஆல்ரெடி மூவ் ஆன ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா ஹைப்பை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து செக் ஒரு 90% நம்ம பேரிஷில் இருக்குன்னு சொல்லலாம். ஹைப் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 60. ஏன்னா இது இப்போ புதுசாக இவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் ஆகும் உடனே மறுநாள் உடனே கீழே இறங்குச்சுன்னா அதான் ரொம்ப டிஃபிகல்ட்டானது. பேட்டர்ன் ஓகே, பட்டு இவனோட டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்ட இருக்குது. நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஈவன் ஐ ஆல்சோ. பட் சின்ன ப்ராஃபிட்டு இங்கே நம்ம எதிர்பார்க்கலாம்.
ஏன்னா 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரேட் எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ், இந்த ஸ்டாப் லாஸ் நம்ம கிட்ட ஒரு சின்ன ப்ராஃபிட் நமக்கு 1:2 ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 4.5% ஸ்டாப் லாஸ் வச்சா கூட ஓகே 1:1 தான் கிடைக்கும். இந்த ரேஞ்சுக்கு தான் 1:1 தான் கிடைக்கும். பட் எதிர்பார்க்கலாம் இது கண்டிப்பான அஷூரன்ஸ் கொடுக்குற ஒரு ட்ரேட். ஏன்னா எம்பேட்டன் கொடுத்துட்டு கீழே பிரேக் அவுட் கொடுத்துட்டு கீழே வந்திருக்கலாம். கண்டிப்பாக இவன் கீழே ஆகிடும். இந்த ரெண்டுமே ஷோர் செட்டப் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும். பிரச்சனை இல்லை. சைமல்டேனியஸ்லி ஒரு பேலன்ஸ்டான ஒரு கிரிப்டோ வேணும்ல பைக்கு, அதையும் நம்ம பார்க்கணும். இது பின்னாடி நம்ம கண்டிப்பாக இதை ஹோல்ட் பண்ணுவோம். சின்னதாக ஒரு ரீகேப் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய கிரிப்டோ கீழே இறங்கி வந்துருக்கலாம். மந்த்லி வைஸ் பார்த்தா பெருசாக தெரியல. வீக்லி வைஸ் நாட் பேட். ஏன்னா இவங்களாம் இந்த லெவலுக்கு மேலே பண்ணுறது ஃபுல் ப்ளெஜர் நம்ம பை பண்ணிருக்கோம். ஃபுல் லாங் டேர்ம் ரிட்டர்னுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. பட் ஆனால் இவன் கீழே இறங்கிட்டு ஒரு கப்பல் ஷிப் பேட்டர்ன் மாதிரி இது பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். இவ்வளோ பெரிய மூமெண்ட்டு கீழே இறங்கிட்டு மேலே போயிட்டு அழகாக கன்சாலிடேட் ஆகிட்டு. ஸோ இது பிரேக்கர் கொடுத்துட்டு மேலே போகிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த கிரிப்டோவை சூஸ் பண்ணது. பட் இந்த கிரிப்டோவை கொஞ்சம் கண் வைத்து பார்த்தா பெட்டராக இருக்கும். சரிங்களா? அதுக்கு அப்ராக்சிமேட்டாக நம்ம இந்த லெவலுக்கு மேலே வந்து பார்க்கலாம். இந்த லெவலுக்கு போகும்போது மேலே போகும்போது க்ளோசிங் கொடுக்கும். ஈவன் டே ஆஃப்டர் க்ளோசிங் கொடுத்தா பெட்டராக இருக்கும். இன்கேஸ் நம்ம கீழே இங்கே கண்டிப்பாக இங்கே வர வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஏன்னா மார்க்கெட் பிஹேவியர் இருக்கனால இந்த இடத்துல வரும்போது நம்ம பை பண்ணிக்கலாம். பட் இங்கே பேட்டர்ன் 4 ஹவர்ஸில் கண்டிப்பாக பேட்டர்ன் கொடுத்தாலும் டபுள் பேட்டர்ன் கொடுத்தா நம்ம வாங்கலாம். புல்லிக்கு ஏதாவது சம்திங் பேட்டர்ன் கிரியேட் பண்ணால் வாங்கிக்கலாம். அதர்வைஸ் நம்ம கை வைக்கிறது சரி வராது. ஓகே, இன்னைக்கான கிரிப்டோஸ் இந்த 4 கிரிப்டோ தான். சில செக்டர் தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ட்ரி பண்ணலாம். நெக்ஸ்ட் இதே மாதிரி அடுத்த மார்னிங் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் எந்த அளவுக்கு நம்ம சொன்ன ப்ரொடெக்ஷன் பெட்டராக இருக்குதுன்ட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் வேணும்னா நம்ம எல்லாரோட கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம், வாட்ஸ்அப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தது நம்ம பார்க்க முடியும்.